நம்ம இலக்கிய சரிக்கையில் நம்ம இலக்கியாவுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம கௌதம் சரும் நம்ம இலக்கியாவும் வேலைக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் சரும் போகாத கம்பெனியில் ஏறாத கம்பெனியில் எல்லா இடத்துலையும் வேலை கேட்டு ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்போ நம்ம இலக்கிய பாருங்க நியூஸ் பேப்பரை வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனியில் பாருங்க வேலை இருக்கிற மாதிரி தெரிய வருது. அந்த கம்பெனி யாரோடையது அப்படின்னா நம்ம கௌதம் சரு இது வரைக்கும் பாருங்க 3 டைம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா. கோயில் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆன தவளை, இன்னொரு பக்கம் இப்போ கடைசியாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு 3 இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்குமே நம்ம கௌதம் சார் மேலே ஒரு லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு பொண்ணுடைய கம்பெனிக்கு தான் இப்போ நம்ம இலக்கியா வந்து இன்டர்வியூக்காக வந்து போக போகிறாங்க. இந்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக நம்ம இலக்கியா வந்து செலக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் நம்ம இலக்கியா வந்து நம்ம ஜானி அம்மாக்கிட்டேயும் நம்ம ரேவதி அம்மாக்கிட்டேயும் என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, இப்படி தான் ஒரு ஸ்கூலோடைய வேலைக்கு தான் நான் வந்து போகிறேன், டீச்சராக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மில்லுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் அந்த விஷயம் நம்ம ஜானி அம்மாவுக்கு தெரிஞ்சு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போகிறாங்க. போயிட்டு இன்டர்வியூக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த வேலையாச்சும் வந்து கிடைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கௌதமுக்கும் வேலை கிடைக்கல, நமக்கும் வந்து வேலை கிடைக்கலனா குடும்பத்தை நடத்துறது ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும். ஜானி அம்மாவுக்கு ரேவதி அம்மாவுக்கெல்லாம் மாத்திரை மருந்து கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து யோசிச்சு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த இன்டர்வியூக்கு வந்து போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த பூஜான்ற பொண்ணு தான் வந்து இருக்காங்க. அந்த பொண்ணு தான் நம்ம இலக்கியா வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நம்ம இலக்கியாவுடைய திறமையை பார்த்தோன்னே அந்த பூஜான்ற பொண்ணுமே எனக்கு உடனே வேலை வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோதான் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. நம்ம இலக்கியாவுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். ஆனால் நம்ம ரேவதியம்மா இப்படி தான் இந்த மில்லுக்கு தான் வந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இலக்கியா போயிட்டுருக்கிற இடத்துக்கே பின்னாடியே போகிறது மட்டும் இல்லாமல் இலக்கியா நானும் இங்கேயே ஏதாச்சும் ஒரு வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியம்மாவும் போகிறாங்க. ஆனால் நம்ம இலக்கியா வந்து இல்லை நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து கையோடு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம கௌதம் சாருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கு இல்லையா. நம்ம கௌதம் சாருமே இப்போ எனக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ஏதோ ஒரு இடத்துல வந்து வேலையில் வந்து சேரதான் போகிறாங்க. ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவுக்கு வேலை கிடச்சிருச்சு. அதை கேட்டோடனே நம்ம கௌதம் சார் வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம இலக்கியா வந்து போய் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு காட்டன் மில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கும் நம்ம ரேவதியாவுக்கும் மட்டும்தான் வந்து தெரியும். அந்த காட்டன் மில்லுன்றதுனால வேலை கஷ்டமாக இருக்குன்றதுனால நம்ம இலக்கியா வந்து அதை வந்து மறைச்சிட்டாங்க. ஆனால் கூடிய சீக்கிரமாக நம்ம கௌதம் சாருக்கு உண்மை தெரிய வந்துடும். இப்போ அந்த பூஜான்ற கம்பெனியில் நம்ம இலக்கியா வந்து வேலை செய்யும்போது நம்ம கௌதம் சார் அடிக்கடி வந்து நம்ம இலக்கியாவை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வருவார் இல்லையா. அந்த சமயத்தில் தான் இந்த பூஜா மறுபடியும் நம்ம இலக்கியாவுடைய புருஷன், அதாவது நம்ம கௌதம் சார் வந்து பார்த்துட்டு யார் என்னன்னு விசாரிப்பாங்க. அந்த பூஜான்ற பொண்ணுக்கு நம்ம கௌதமுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன பின்னாடியுமே எனக்கு ஒரு ஆசை வந்துருப்போது நம்ம இலக்கியாவுடைய புருஷன் மேலே, நம்ம கௌதம் சார் மேலே ஆசைப்பட்டு அடைய நினைப்பாங்க. அது ஒரு பிரச்சனையாகவே வந்து போகும். இன்னொரு பக்கம் இந்த பைரவி இந்த பைரவி அந்த அஞ்சலியோடைய சண்டை பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. இந்த பைரவி இந்த அஞ்சலிக்கு எனக்கு சமயம் பார்த்து ஒரு ஆப்பு வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை ஆஃபீஸ்க்கு வர வேணாம், நானே இதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு வரேன், அவள் பாரு உனக்கு தெரியாமல் 1 லட்ச ரூபாயை எடுத்திருக்கா, 1 லட்ச ரூபாய் எடுத்து அவங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சலியை பையனக்க சிக்க வச்சு மறுபடியும் இந்த பைரவி பையனக்க ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஆஃபீஸுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வந்து மாற்ற போகிறாங்க. இந்த பைரவி இந்த அஞ்சலிக்கு எதிராக ஆப்பு வைக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமும் நிறைய சுவாரஸ்யம் வந்து காத்திருக்கு. தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.